ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை. என்னடா இது அடிக்கடி சண்டை வருது, ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு. நேற்றுலேருந்து இந்த சண்டை வந்து வெடித்து செதறிட்டு இருக்கு. யாரோட சண்டை அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆதிரை வர்சஸ் எஃப்ஜே. ஒரு போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஐயோ அநியாயம் அப்படி இருந்துச்சு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரலாம் ஆதிரில் வேறு லெவலில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், பிக் பாஸில் வந்துட்டு எதையுமே நம்பக்கூடாது. காதல் மோதல் எதுவுமே நம்பக்கூடாது, எல்லாமே ஒரு கேமு. வெளியில் வந்துட்டு அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அது அவங்களோட இஷ்டம். பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வேண்டான்றதான் அவங்க தலைப்பாடம் அடிச்சுக்கிறோம். இப்போ யாருக்கு நஷ்டம்? ஆதரைக்கு நஷ்டம். தேவையா? இப்போ மக்களோட செல்வாக்கெலாம் போச்சா? இப்போ என்னென்னா பயங்கரமான சண்டை நேற்றுலேருந்து நைட்லேருந்து நடக்குது. எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த பொண்ணு பின்னாடி போல், அந்த பொண்ணு தான் என் பின்னாடி வந்து என்னை லவ் பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுட்டாப்புல. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. அதை வந்து ரம்யா வேறு வந்துட்டு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ தான் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து வேணான்னு சொல்ல போய் இது பண்ணுறியா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலையானும் போது அவர் அப்படியே இல்லை அவன் மாற்றி சொல்கிறாங்க, என் பின்னாடி அவள் தான் இது பண்ணுறான், சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, நான் வேண்டான்னு சொல்லிட்டு திரும்ப என்கிட்டே வந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கருத்தை பதிவு பண்ணிட்டாப்புல. ஆல்ரெடி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கார். ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம், அதில் பார்த்தீங்கன்னா ஆதிரை உட்காந்துட்ருக்காங்க, இவர் உட்காந்துட்ருக்கார் எஃப்ஜே. இவங்க வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காருன்னு போது வேணா அக்கான்ட்டார். எது வேணா அக்காவா? உக்காமாக்கு இப்போ தான் உங்களுக்கு அக்கானே தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. இப்போ என்ன ஃபைட் அப்படி பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்துட்டு இவங்க சமாதானப்படுத்துறதுக்கோ சம்திங் ஏதோ ஒன்று கூப்பிட்றாங்க. இவர் அதெல்லாம் முடியாது, நான் வெளியே போகிறேன் அப்படின்றாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து துஷாரை கூப்பிட்றாங்க. துஷார் அப்படின்னு அவர் வேலை செஞ்சுட்ருக்கார், பெருக்கிட்டு இருக்காப்புல. திரும்ப துஷார்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் அவர் வந்தார், கேட்கல அவருக்கு, அங்கே பக்கம் பாட்டெலாம் பாடுறதுனால. ஏன் ஒரு வாட்டி சொன்ன காது கேட்காதான்றாங்க. இவங்க சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறதுனால இவங்க வந்து சம்பளம் கொடுக்குற முதலாளி நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. அங்கே பாட்டு பாடிட்டு இருக்காங்கன்னு இவர் சுருன்னு ஏறிக்குச்சு. அப்புறமா சபரியை கூப்பிடான். ஏம்மா அதுக்கு நீ சபரி டைரெக்டாகவே கூப்பிட ஒன்று தானே, என்ன இது அப்படின்னு. அதுக்கப்புறம் சபரி வந்தாப்புல. அதுக்குள்ளே இவர் வந்து கோச்சிட்டு உள்ளே இருக்கிற பாத்ரூமுக்கு போயிட்டார். அவனை கூப்பிடான். இது எதுக்கு அப்படின்றாரு. நீ அவனை கூப்பிடு, எதுக்கு? இவர் திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா நேற்று நைட்டு எனக்காக நீ அவன்கிட்ட பேசுனியா, நான் அவன்கிட்ட பேச சொல்கிறேண்ணா, இல்லை நீ சொல்லலையே, நீ ஏன் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அவர் திரும்ப ரிட்டன் கொடுக்குறாப்புல. எஃப்ஜே பிடிச்சி கலாய்க்கிறாங்க. அவர் கண்டுக்கவே இல்லை, அவர் தான் ஆட்டிடியூட் பர்சன் ஆச்சு. அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து அந்த பக்கத்தில் இந்த சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி குட்டியாக உனக்கு டப்பு இருக்குமே, அதில் உட்காந்து ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்காரு. இல்லை எனக்கு புரியல, என்னோடய ஃபீலிங்ஸ்னா கேமு உங்களுக்கு தோணுச்சா, என் ஃபீலிங்ஸோட விளையாடுறீங்களா, இந்த மாதிரி என் ஃபீலிங்ஸில் விளையாடுறது கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்னு தாம் தூம் சொல்லிட்டு அவங்களோட மனசில் இருக்கிற வழியெல்லாம் கொட்டி தீர்க்குறாங்க. பக்கத்தில் ரம்யா, விட்டு சவுண்டாக பேசாத, எல்லாருமே பார்க்க போகிறாங்க. இதில் வேறு அந்த நேரத்தில் வந்து வியானாவும் துஷாரும் வந்துட்டு பெருக்கிறதுக்கு வராங்க. ஒரு 5 நிமிஷம் கேப் விடுங்களேன், ஒன்றா புரிஞ்சிக்கிச்சு அவங்களுக்கு. ரைட், நல்லா சண்டை போடுக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்துட்டு கத்துறாங்க எஃப்ஜேவை, என் ஃபீலிங்ஸ் உனக்கு வந்துட்டு விளையாட்டாக போச்சா அப்படி இப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், அதுதான் முன்னாடி சொல்கிறது தான். இது சீசன் 9, எத்தனை காதல் நம்ம பார்த்துருப்போம். தேவையா? பாவமாக தான் இருக்குது ஆதரவை பார்த்தா. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, இந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து டாப் 5 வரணும் அப்படின்ட்டு. ரைட், உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இங்கே எஃப்ஜே வெர்சஸ் ஆதிரை அப்படின்ற மாதிரி வெடிக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.